நம்ம டான்ஸ் வித் டெவிலோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, அண்ணன் லாஸ்டா சொல்லியிருப்பானா, நானும் இது மாதிரி ஸ்கூலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்துருவான். எல்லாரும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, அழகா இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் வேற ஹீரோயின்ட்ட பேசுவானா, யார் இவன் உனக்கு தெரியுமா, டேட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்திட்டு இருக்க. இவ சொல்லிட்டு இருக்கா, அவன் என் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. அப்படியே அட்டஸ் இல்ல கிளாஸ்ல உட்காந்துருப்பா. பார்த்தா அங்க கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு மேஜி வரான். இவனும் ஹீரோட ஃப்ரெண்ட் தான், டெவில் தான். உள்ள வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தூக்கி போட்டு இவன் பாட்டுக்கு ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டு இருக்கான். எல்லாரும் பாக்குறாங்க. ஆசனா பொண்ணு கத்துவா. பார்த்தா அவன் ஒரு சொடக்கு போடுவான். அவ்வளவுதான், உடைச்ச கதவு சரியாயிடுச்சு. எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆனா இந்த ஆசனா பொண்ணுக்கு மட்டும் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. கரெக்டா அங்க ஹீரோயினியோட அண்ணன் ஓடி வந்து பார்க்க, இவ சொல்றா தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி இங்கே காட்டுறாங்க. இந்த பயலா அவளை தூக்கிட்டு வந்துட்டு மேல ஹைட்ல உட்கார வச்சு பயமுறுத்திட்டு இருக்கான். இது மாதிரி கிரிமோர் எங்க இருக்குன்னு சொல்லு, டெவில ஏமாத்திட்டு நினைக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்க. இவ பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாளா. அந்த மோதிரம் அப்படியே பிரகாசமா மின்னும். இவ கண்ண முடிப்பான். உங்க அண்ணன் பண்ண வேலையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னா நீ என்னோட லவ்வரா மாறிடு, அப்போ உன்னால ஈஸியா கிரிமோர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பையன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதோட சரி இவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து டெலிபோர்ட் பண்ற பவர் இருக்கும். அதனால நாடு விட்டு நாடுன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். சைனா கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் படம் உட்காந்து தின்னுட்டு இருப்பான். அவன் சாப்பிடவே மாட்டா. இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து உம்முன்னே உட்காந்துருப்பாளா. இவன் சொல்லிட்டு இருக்கான், நீ இப்படி அடமெண்டா இருக்கிறதுனாலதான் ரெம்மால உண்மையை வெளியே வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெம் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இவன் சொல்றான், அவன் அப்படிதான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கான். ஏன்னா அவன் ஒரு டெவில், டெவில் போய் சொல்லுவாங்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் நம்பவே மாட்றா. ரெம்ம கொஞ்சம் அதிகமாவே நம்புறா. அப்படி பேசிட்டு இருக்கப்பயே இந்த மேஜி பைய கிட்டக்க வந்துட்டு மோந்து பார்த்துட்டு இருக்கான். உன் மேல வாசம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப, இவ பாட்டுக்கு நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு எப்படியாச்சும் இங்க ஓடணும்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. இதான் சைனா வச்சேன். அங்க பார்த்தா ஏதோ லோக்கல் கேங்ஸ்டரு அவங்க வந்து இவளை பார்த்துட்டு இவளை தாத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அங்க மேஜ் வந்துடுறான். அவன் வந்துட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு அவங்களோட சோலெல்லாம் உரிய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இவன் ஓடி போயிடுறா. குடுக்குடும் ஓடிக்கிட்டு இருக்க வந்து பிடிச்சிடுறான். யாருன்னு பார்த்தா ரெம் வந்துட்டான். அதுக்குள்ள அவன் வந்து ஹெலிகாப்டர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். வா இதுல ஏறி நீ பேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர. இவன் வந்து கேட்குறான் ரெம்ட்ட, இது மாதிரி நீங்க இதெல்லாம் பண்றது எல்லாமே நான் தானே அந்த கிரிமோரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே சவி, அதனால தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் பார்த்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான், அதை நான் முடிக்கிறதுக்கு நீ ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான். இவளுக்கு செம சோகமாயிருது. இவனை வந்து ரொம்ப நம்பிட்டா. அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே நடந்து போக கரெக்டாக அங்கே மேஜ் வந்து ஹீரோயினியை தூக்கிக்கிறான். இவன் கேட்டுட்டு இருக்கான், ஹீரோ உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொல்றது, நீ எனக்கே வேலை பார்க்குறவன் தானே, எப்படி என் அனுமதி இல்லாமல் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெம்மு கேட்டுட்டு இருக்க. மேஜி சொல்றான், இவன் எனக்கு சொந்தமானவ போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவளை தூக்கிட்டு போயிடுறான். அவன் வந்து சோகமாவே இருப்பாளா. மேஜி பாக்குறான், என்ன ரெம்ம பத்தி உண்மை தெரிஞ்சோடனே இப்ப சோகமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இவளை வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். டேட்டுக்கெல்லாம் இங்கதான் வந்து மனுஷங்க சந்தோஷமா இருப்பாங்களாம்ல, இப்பயாச்சும் சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ அப்பயே உம்முன்னே இருப்பா. என்ன இப்ப ரெம்ம டெவில்னு தெரிஞ்சோடனே இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சொல்றப்ப, அதனால இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அழுக. கண்ணுல இருந்து கண்ணீர் வருமா. இந்த பையன் தொடச்சிட்டு அதை நக்கி வேற பார்ப்பான். ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்துட்டு இருப்பானா. அப்ப இவனுக்கு வந்து கண்ணெல்லாம் செவந்துடும். என்ன பண்ண என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கடலுக்குள்ள போட்டுருவான். அப்புறம் திருப்பி தூக்கிட்டு வந்துட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆக பார்த்தா கரெக்டா அவன் லேண்ட் ஆகுற இடத்துல நம்ம அண்ணங்காரன் மந்திரவாட்டத்தை போட்டு வச்சிருக்கான். பார்த்தா ரீட்ஸுக்காவும் மேஜி அப்படின்னு நினைஞ்சு போயிருப்பாங்களா. சரி இவன் ஏதோ ரீட்ஸுக்காவை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு செம்ம கோவம். பார்த்தா அண்ணனோட கண்ணெல்லாம் செவக்குது. இது வந்து மேஜி பாக்குறான். என்ன உன் கண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த மேஜ் என்ன பண்றா, ஹீரோயினியை கட்டி பிடிச்சிட்டு இவன் எனக்கு சொந்தமாயிட்டா திருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு இன்னும் கோவம் வந்து போட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீட்ஸுக்கு அதான் குறுக்கில வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் தான் இவங்க சண்டையை நிப்பாட்டுறாங்க. மேஜி அங்கேருந்து அப்புறம் பாக்குற ரீட்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க அண்ணனா ஹீரோயினியை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை இன்னும் நான் பத்திரமா பார்த்து வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சோகமா நின்றுட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறாங்க. இந்த மேஜி பைய உட்காந்துட்டு ஹீரோயினிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்பே பக்கத்துல இன்னொரு டெவில் வந்துடும். அவன் வந்துட்டு சீ என்ன அவன் மூஞ்செல்லாம் செவந்து போயிருக்கு, இப்படி ஒரு டெவில் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் கத்திட்டு இருக்கான், உன்னை நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.